அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லி எலும்பு சூப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் நிறைய வைட்டமின், புரோட்டீன், கால்சியம் பெனிஃபிட்ஸ் இருக்குது. போன் ஜாயின்ட்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. உடம்பு சரியில்லாமல் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, புதுசாக டெலிவரி ஆனவங்க இதை சாப்பிடும்போது உடம்புக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். இந்த ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நல்லி சூப் செய்ய குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஆயில் அதிகமாக சேர்க்கக்கூடாது, எலும்புலையே நிறைய கொழுப்பு வெளியாகும். எண்ணெய் அதிகமாக சேர்த்திங்கன்னா சூப் குடிக்கும்போது அவ்வளோ நல்லா இருக்காது. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 10-15 சின்ன வெங்காயத்தை மிக்சியில் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். சின்ன வெங்காயம் சூப்புக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும், உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட. 600 கிராம் மட்டன் நல்லி எலும்பு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், இதையும் குக்கரில் சேர்த்துக்கிறலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இந்த கிளாஸ் 300 ml இருக்குது, இதுக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லிக்கீரை, கொஞ்சம் புதினா சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சளி இருமல் இருந்தால் கூட இந்த மாதிரி சூப் வச்சு குடிக்கும்போது சீக்கிரத்துக்குள்ளே க்யூர் ஆயிரும். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் இதை மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. 2 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இது சூப்புக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். குக்கரை க்ளோஸ் பண்ணி ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்ததும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 5 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. சூப் ரெடி ஆயிருச்சு, வாங்க சர்வ் பண்ணலாம். சால்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஃப்ரெஷ்ஷான மல்லிக்கீரை சேர்த்துக்கோங்க. பவுடர் பண்ண மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப் ரெடி. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், உடம்புக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறேன், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.